சரிங்களா. அதுக்கப்புறம் பிஸ்னஸும் நம்ம ரொம்ப டல்லு தான். நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே வந்து எனக்கு அமையல. சரிங்களா. எனக்கு இருக்க ஒரே ஒரு ஹாப்பினஸ் விஜய் என்ன படத்தை பார்ப்பேன், ஆஸ்திரேலியா மேட்சை போய் பார்ப்பேன். சரிங்களா. அது இந்த வருஷம் பிறக்கும் போது ஜனவரி மாசம் போய் ஜனநாயகன் படம் பார்க்கலான் இருந்தேன். ஜனநாயகன் படத்தை வந்து சென்சார் கட்டுன்னு சொல்லிட்டு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணல. சரி படம் தான் போச்சு. அடுத்த மாசம் வந்து ஆஸ்திரேலியா மேட்சை போய் நேர்ல பார்க்க போறோம்ல, அந்த ஒரு ஹாப்பினஸ்ல இருந்தா ஆஸ்திரேலியாவும் குவாலிபிகேஷன் ஆகல. ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல. எப்பவுமே வந்து முருகர்கிட்ட தான் வந்து கேட்பேன், இந்த மாதிரி வந்து நான் ஆசைப்பட்டது எதுவுமே வந்து கொடுக்க மாட்டேக்கே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வேண்டிப்பேன். கொடுக்கல. பிஸ்னஸும் செட் ஆகல. பிஸ்னஸும் சரியா வரல. பிஸ்னஸ் இருக்கு, தளபதி மொபைல்ஸ் இருக்கு, ஆனா பிஸ்னஸும் வந்து செட் ஆகல. நான் சந்தோஷமா இருக்கிறதே வந்து விஜய் அண்ணா படத்தை பார்க்கும்போது சந்தோஷமா இருப்பேன். அந்த விஜய் அண்ணா படமும் வரல. சரி ஆஸ்திரேலியா மேட்சாவது நேர்ல போய் பார்க்கலாம், அன்னைக்கு ஒரு 4 மணி நேரமாவது சிரிச்ச மாதிரி இருக்கலாம். ஒரு 4 மணி நேரம் மேட்ச் நடக்குமா, அந்த 4 மணி நேரம் சென்னை சேப்பாக்கத்துல கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருக்கலாம்னு பார்த்தா அதுவும் நடக்கல. நான் ஒரு சின்ன சந்தோஷம் கூட வந்து நான் பற்றக்கூடாதுன்ட்டு கடவுள் என்னை ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்துறாரு. லைஃப்ல வந்து நான் ஒரு ஸ்மைலே பண்ணக்கூடாது, எப்பவுமே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எப்பவுமே நான் அழுதுகிட்டே இருக்கணும். ஆனா முருகன் வேலை வச்சுட்டு தானே நான் வீடியோ பண்றேன் டெய்லி, உன் வேலை வச்சுட்டு தானே நான் டெய்லி வீடியோ பண்றேன், எனக்கு ஒரு நல்லது பண்ண மாட்டியா, வேலும் மயிலும் துணை. உன்னோட வேலை வச்சுட்டு தானே நான் டெய்லி வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன்னோட வேலை தானே டெய்லி என் கையில வச்சுக்கிட்டு இருக்கேன். அது ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு சின்ன சின்ன சந்தோஷம் கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குன்ட்டு. சென்னைக்கு போறேன், நிறைய அவமானப்படுவேன், நிறைய அசிங்கப்படுவேன். அந்த இன்டர்வியூ வேற எடுக்க போறாங்க, அவங்க வேற டிஎன் ட்ரோல் வந்து டிவிகேவை தான் கலாச்சியே வீடியோ போடுவாங்க. அவங்க என்னைய வச்சு ஏதோ ட்ரோல் பண்ண போறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது என்ன நடக்க காத்திருக்குன்னு தெரியல. மேட்ச் அன்னைக்கும் வந்து ஆஸ்திரேலியா ஃபிளாக் எடுத்துட்டு போகும்போது எல்லாருமே வந்து என்னைய பார்த்து சிரிக்க தான் போறாங்க ஸ்டேடியத்துல. நான் அசிங்க தான் படுவேன். எல்லாருமே வந்து என்னைய வச்சு செய்ய போறாங்க. அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, கேவலப்படுறதுலாம் புதுசு இல்லை. ஆனா இது ஒரு மாதிரியான அசிங்கமா இருக்கு. என் ஆஸ்திரேலியா டீமே விளையாடல அந்த மேட்ச்ல, அந்த கிரவுண்ட்ல ஆஸ்திரேலியா டீமே இருக்காது. அங்க போய் நான் ஆஸ்திரேலியா ஃபிளாகோட உட்காந்துருக்கும் போது என்னோட பெயின் எப்படி இருக்கும்ட்டு. சரி பார்ப்போம்.